மாவட்டம் வாணியம்பாடியில் தண்டவாளம் அருகே மின்கம்பியை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். விவரங்கள். நந்தா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கேத்தன்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே இருக்கக்கூடிய தண்டவாளம் பராமரிப்பு பணியில் 15க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்பொழுது உயர்மின் அழுத்தம் கம்பி வழியாக செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அந்த கம்பியை சீர் செய்வதற்காக அங்கு பணியாளர்கள் 15க்கும் மேற்பட்ட ஈடுபட்டு இருந்த போது அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கம்பி மீது இரும்பு ஏணி கொண்டு ஏறும்போது அந்த மின்சாரம் தாக்கி உள்ளது. இதில் 4 வடமாநில தொழிலாளர்கள் படுகாயமடைந்தார்கள். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் தூரித் என்பவர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நந்தா, பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கிறப்ப மின்சாரம் முன்கூட்டியே துண்டிக்கப்பட்டிருக்கணும். அது ஏன் துண்டிக்கப்படல? அது தொடர்பான விவரங்கள் வெங்கடேஷன். நிச்சயமாக நந்தா, அதாவது வடமாநில தொழிலாளர்களுக்கு இந்தி மட்டுமே தெரியக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடியவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதால் தமிழ் பேசக்கூடிய நிலையில் அங்கு மின்சாரம் துண்டிக்க வேண்டும் என்பதுதான் போன் மூலியமாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இவர்களுக்கு அதனுடைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்பதால் துண்டித்ததாக நினைத்து இவர்கள் ஏணியை கொண்டு ஏறும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது. இது தொடர்பாக காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். நந்தா, நன்றி வெங்கடேசன், விரிவான விவரங்களுக்கு.